இப்பொழுது வாழ்த்தும் நேரம் அன்பான உறவு நடாமோகன் அவர்களுக்கான வாழ்த்து நேரம் இன்று மற்றொரு அகவியல் தடம் குதித்து பதித்திருக்கின்றார். எத்தனை அன்று தெரிஞ்சவர்கள் சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை இருக்கு மண்டி கேஸ் பண்ணுங்க பார்ப்போம். 100 யோகாவா யோகாவையா கேட்குறீங்க? பிறந்த நாளை கேட்குறாளா? அதிபற்ற பிறந்த நாள் பிறந்த நாள் எத்தனையாவது பிறந்த நாள் கேட்குறீங்களா? 60 என்னவோ வருகிறது, 65 ஏன் கூட்டுறீங்க? குறைச்சி சொல்லுங்க. 62 குறைச்சி சொல்ல வேண்டாம், உள்ளதை சொல்லுங்க. நாங்களாம் குறைச்சி சொல்றது இல்லை, உள்ளதை சொல்லணும். 64 உள்ளதை சொல்லுகின்றேன், ஊர் அறிய சொல்லுகின்றேன். தர்ஜினிக்கு தெரியும். தர்ஜினி சொல்லுங்க. 63. நான் 1-2 குறைச்சி இல்லை, ஜெர்மனியில் பாக்கில் வசந்தாக்கா மற்றும் எல்லா சின்ன குட்டீஸ் சந்தினி லக்ஷிகா இப்படி பலருடன் சேர்ந்து கொண்டாடிய ஜெர்மனியில் பார்க்கல 61 ஏதோ எதேர்ச்சியாக திரும்ப இங்கும் அதே ஆக்கள். வசந்தாக்கா குடும்பம், தர்ஜினி குடும்பம், வேறு யார், ராதிகா. மற்றது அதுலேயும் டபுள் சந்தோஷம், தர்ஜினியின் அம்மா மற்றும் வசந்தாக்காவின் அம்மா 61 என்ன 62 ஃபஸ்டோடியோ அவர்கள் இணைந்து பராபட்டில் செய்தார்கள். இப்போ 63. வாழ்த்துக்கள். வாங்க. வணக்கம். நன்றி நன்றி. இனி உற்சாகமான வணக்கம் மணியக்கா. இனி உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். பாமுக அதிபர் எங்களுடைய மோகன்னா வணியக்கா ராகவியோட இணைந்து பாமுகத்தில் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுவதில் மிக மகிழ்வடைகிறேன். எப்பவும் போல பல வருடங்கள் இணைந்திருந்தாலும் ஒவ்வொரு வருடங்களும் வாழ்த்துக்கள் சொல்றதுல மிக மகிழ்வு. அதே மாதிரி இன்றைய தினம் நீண்ட ஆயுளோடும் நொடியின்றி அவர் ஆயுளோட வாழ வேண்டும், நன்றாக இணைந்து சீரும் சிறப்பா எப்போ உங்களோட இணைந்திருந்து உயிருள்ள வரை இணைந்திருக்கும் எங்கள் பல உறவுகளை இணைத்தபடியே பாம்பத்தில் வளம் பெற வேண்டும் என்று கேட்டு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பெறுவதில் மகிழ்வடைகிறேன். நன்றி வணக்கம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மோகனா. நன்றி வணக்கம். நன்றி நன்றி. உறவுகள் அமைதியாகிவிட்டார்கள். வாழ்த்தும் நேரம் அறிந்து கொள்ளலாம், ஓடி வாருங்கள் என்று கேட்டு வணக்கம் 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 வணக்கம். இன்றைய நன்னாளில் திரு நடாமோகன் அவர்களை எங்கள் குடும்பத்தின் சார்பில் நோய் நொடியின்றி பல்லாண்டு காலம் வாழ்க வேண்டும், அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்றும் இன்றைய நன்னாளில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். நன்றி வணக்கம். வணக்கம். யாருக்கு பிறந்த நாள்னு தெரியல கலையா. வணக்கம் வாணி. வாங்கோ. இந்த பிறந்த நாளை கொண்டாடும் நடாமோகன் குழந்தைக்கு இந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இறையாசியுடன் கூறிக்கொள்கின்றேன். அவருடைய லட்சியம் சிறப்பாக அமைய வேண்டும். இந்த பாமுகத்தில் வழிகாட்டியாக எங்களுக்கு உதவியாக இருக்கின்றார். நாங்களும் இதில் வளர்ந்து வருகின்றோம். நாங்கள் இன்னும் மறக்க மாட்டோம். அவர் இன்றும் அவர்களிடத்தில் நீண்டிய ஆயுளோடு வாழ வேண்டும் என்று இறையாசியுடன் வாழ்த்துகின்றேன். நன்றி வணக்கம் தலைவர். நன்றி வணக்கம். அவருக்கு நண்பளிப்பாக நாவல் சரி எடுத்துக்கொண்டோம். நன்றி வணக்கம். நீங்களும் நாவலோட இருக்கிறீங்க, பொறுத்தது நானும் நாவலோட தான் இருக்கிறேன். நாவலோட சரி இருக்கு கூட இதுக்கு வடிவா இருக்கு. நன்றி நன்றி. வணக்கம் மாணி. வாங்கோ. வாழ்த்து நேரம் தொடங்கி விட்டதா? இல்ல சொல்லுங்க வாணி. இப்ப அதுக்கட லோ பண்ணிட்டு ஓடுன நீங்க ஒரு அவசரம் தானே வாணி. இல்ல அது பிரச்சனை அவசியம், அவசரத்துக்கு கட்டாம போத்தாமானு ஃபர்ஸ்ட் ஓடி ரோட் அது சரி, பக்கத்துல இத நிப்பாட்டாம போயிடு. சரி. ஆமா 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 தொடங்கி விட்டது தாருங்களா. இன்று பிறந்த நாளை கொண்டாடும் அதிபர் நடாமோகன் அவர்கள் என்னென்ன மனதில் எண்ணுகிறாரோ இதுவரை நடந்து மகிழ்வான காரியங்கள் போல இன்னும் மகிழ்வான காரியங்கள் நிறைந்து நடக்க வேண்டும் என்றும் என்றுமே மகிழ்வோடு வாழ வேண்டும் என்றும் எனது மனதார இன்றைய பிறந்த நாளில் வாழ்த்துகிறேன். வாழ்க, என்றுமே வாழ்க, என் மன நிறைந்து வாழ்த்துகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வணக்கம். வணக்கம் வாணிமோகன். நான் சரோஜினி. பாருங்க. பிறந்த நாள் கொண்டாடும் அதிபர் திரு நடாமோகன் அவர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக
வாழ்த்துக்கிறோம். அவர் பல்லாண்டு காலம் நோய் நொடியின்றி சீரும் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று எங்கள் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறேன். நன்றி, மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் சாரி. பாருங்கள். இன்றைக்கு அன்பான தகப்பனே இயேசுராஜனே, அன்பு அதிபர் அன்பான அதிபர் திருவாளர் நடாமோகனுக்கு தகப்பனை நீங்கள் ஆயுஷ் நாட்களில் ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்த கிருபைக்கா இயேசப்பாக்கு கோடான கோடி நன்றி ராஜா. 8 ஆண்டுகளாக அன்பு சகோதரனோட கூடவே இருந்தீங்க ராஜா. செல்வடம் எல்லாம் கூடவே இருந்து நீங்கள் ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்த கிருபைக்கா கோடி நன்றி ராஜா. இன்னும் அவர்களுக்கு இன்னும் பலத்தை கொடுத்து என்ன சோத்தையும் கொடுத்து நல்ல உற்சாகத்தையும் கொடுத்து தகப்பனே அவர் அன்பு மனைவி பிள்ளைகளோட சகல ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா குடும்பத்தை வேலை சார்ந்தீங்க ராஜா. செல்லுமிடமெல்லாம் வேலி அடைத்து அன்பு சகோதரனையும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளையும் வரையிருக்க மருமகன் மற்றும் பேர பிள்ளை பூட்ட பிள்ளை எல்லோரையும் நீங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ராஜா. குடும்பத்தின் நிறைவாக ஆசீர்வதிங்க. அவர் செய்யணும் அப்பா அசைவை நீங்கள் அறையிறீங்க ராஜா. அப்பா அவர்கள் அந்த பிள்ளைகளுக்காக அப்பா அவர் செய்கிற எல்லாவற்றையும் நீங்கள் கண்கள் பார்ப்பீங்க ராஜா. அவருக்கு அப்பா நீங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் நிரப்பி ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா நீங்கள் ஒவ்வொரு வினாடியும் அவர் செய்கிற விட்டு தேவைகளை பார்த்து கொண்டுக்கிறீங்க ராஜா. அப்பா அதுக்காக உங்களுக்கு கோடி நன்றி ராஜா. அவருடைய ஆசீர்வதிங்க. அவர் மனைவி பிள்ளை மற்றும் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் எல்லோரையும் ஆசீர்வதிங்க. 100 ஆண்டு காலம் சகல ஆசீர்வாதம் வாழணும்னு சொல்லி அவர் வார்த்தை சொல்லிக்கொண்டு வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய். காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். ஆமீன். நானே இன்றைக்கு எங்களோட மகள் வினோலினியும் வேர்த்து சிறந்த நாள் இன்றைக்கான வினோவுக்கும் இதுதான பிரதனா நல்வாழ்த்துக்களை கூறி பழைய ஓபி தானே அதிபற்ற ஓபி முந்தி பல்லாண்டு காலம் இதே வாழ்க வாழ்க என்று வினோக்கும் வாழ்த்துக்களை எடுத்துக்கொள்கின்றோம். சரி, வணக்கம் வாணி. வணக்கம். இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். இன்று பிறந்த நாளை மிகச் சிறப்பாக கொண்டாடுகிற அதிபர், லண்டன் தமிழின் சிகரம், பாமுகத்தின் இமயம், ஓடி விளையாடு பாப்பாக்களின் திறன் ஆய்வாளர், இப்படி பன்முகங்களை கொண்ட எங்களோட பாமுக அதிபருக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் இன்று போல அதே மகிழ்வோட, அதே சந்தோஷத்தோட, அதே துடிப்போட இந்த குழந்தைகளோட பயணிக்க உண்மையிலேயே இறைவன் கொடுத்து வச்ச வரம் தான். அப்படியான ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே போற்றுதற்குரியது. அவர் பல்லாண்டு காலம் நீடூழி வாழ வேணும், ஆயுள் ஆரோக்கியம் அத்தனையிலுமே சிறந்து விளங்க வேணும் என்று வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன் வாணி. நன்றி, வணக்கம். சிறப்பு, மிக நன்றி. வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம். இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாளை கொண்டாடும் திரு நடாமோகன் அவர்களுக்கும் இனிய பிறந்த நாள் எப்போதும் ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல முருகனை வேண்டி எங்கள் குடும்பம் சார்பாக அவர்களுக்கு இனிய பிறந்த நாளை கூறி, அதனுடன் உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக இருக்க வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். 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 நான் வரலாமா? பாருங்களா. இன்று ஒரு திருநாள். இன்று நடாமோகன் தினம் பூமியில். மற்றும் யாரு வினு என்று சொல்லியாக்கா சொன்னா? அவரது மகள் வினோதினி, ஜெயா நடேசன் அவர்கள். ஓகே, ஜெயாக்காவின் மகள் வினோதினிக்கும் திரு நடாமோகன் அவர்களுக்கும் என்னுடைய இனிதான பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் உரித்தாகுக என்று சொல்லி, திரு நடாமோகன் அவர்கள்
அடுத்த தலைமுறை நோக்கி என்ற அந்த தாரக மந்திரத்தில் அவர் நிலைத்து நின்று தாய் தமிழை சேய்கள் பேச குலத்திலே சிட்டுக்கள் வலம் வந்து 10 கரங்களால் அகரம் எழுதி வளர்ந்து சிகரம் தொட்டு மகிழ்ந்து நிற்க இவர் சாட்சியாக இருக்கின்றார். அப்படி அவர் பேச்சு இருக்கிறது, அவருடைய உரையாடல், அவருடைய கற்பித்தல், பிள்ளைகளுக்கு எப்படி தமிழை கற்பிக்க வேண்டும் என்று அவர் எனக்கும் சொல்லி தருகின்றார். இப்படித்தான் நீங்க சொல்லிக் கொடுங்கள் என்று எனக்கும் உண்மையிலே எனக்கு ஒரு ஆசானாகத்தான் அவர் இருக்கின்றார். உண்மையிலே நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வழியில்தான் நான் தமிழ் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உண்மையிலேயே அந்த ஆக்கம் எழுத வைத்தது, நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆக்கம் எழுத வைத்ததற்கு காரணம் திரு நடாமோகன் அவர்கள். ஆக்கம் என்ற சொல்லியே அவர்கள் தெரியாமல் இருந்தார்கள், என்னுடைய தமிழ் படிக்கும் மாணவர்கள். அவர்கள் நான் சொல்லி அவர்கள் உண்மையிலே அவர்களும் சந்தோஷப்பட்டு அவர்களுடைய பெற்றோர்களும் சந்தோஷப்பட்டு உங்களுடைய படிப்பித்தல் முறையை நாங்கள் வரவேற்கிறோம் என்று சொல்லி எனக்கு அவர்கள் பெருமை சேர்க்கிறதுக்கு காரணம் திரு நடாமோகன் அவர்கள் என்றால் மிகையாகாது. அப்படி அனைத்திலும் பேச்சு, உரையாடல், கற்பித்தல், தேடல் அனைத்திலும் வல்லவராய், அனைவரையும் அனைத்தவராய், அகிலத்தை சுதந்தரித்த அரும் பெரும் மகான். பூரண மனதுடன் வாழ்த்துகிறேன். நீதியத்துடன் அவர் காரியங்கள் யாவும் பாரினில தொடர்ந்திட வேண்டும். பாமுகம் பெருமை கொள்ள வேண்டும். அகமகிழ்ந்து தருகிறேன். அகவை திருநாள் வாழ்த்துக்கள் என்று கூறி அன்புடனும் நன்றியுடனும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. நன்றி. உங்களுக்கு நன்றி. நன்றி அக்கா. நன்றி. வணக்கம். வணக்கம் வாணி. நானும் ஒரு சிறு வாழ்த்தோடு வந்திருக்கிறேன். மாநிலத்தில் பிறந்தோரெல்லாம் மதிப்பு பெறுவதில்லை. எம்மத்தியில் ஆழ்கடல் முத்தனவே கற்களில் மாணிக்க கல்லனவே திகழ்கின்ற திரு நடாமுகன் அவர்களே, வந்தோரை எல்லாம் வரவேற்று, பாடாதோரை எல்லாம் பாட வைத்து, பேசாதோரை பேச வைத்து, செதுக்கும் சிப்பியென உடியெடுத்து தட்டி தட்டி எங்களை செதுக்கிய திரு நடாமுகன் அவர்களே, மாநிலத்தில் பிறந்தோரெல்லாம் மதிப்பு பெறுவதில்லை. எம்மத்தியில் ஆழ்கடல் முத்தனவே கற்களில் மாணிக்க கல்லனவே திகழ்ந்த நடாமுகன் அவர்கள், வந்தோரை எல்லாம் வரவேற்று, பாடாதவரை பாட வைத்து, பேசாதவரை பேச வைத்து, செதுக்கும் சிப்பி என உடியெடுத்து தட்டி தட்டி எங்களை எல்லாம் செதுக்கி வந்த திரு நடாமுகன் அவர்கள், அவர்களின் பிறந்த நாள் என்று நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் மகிழ்வாக வாழ வேண்டும். நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் மகிழ்வாக வாழ வேண்டும். உங்கள் இல்லத்தில் இன்பம் நிறைய வேண்டும், சொந்தங்கள் பெருக வேண்டும். உங்கள் இல்லத்தில் இன்பம் நிறைய வேண்டும், சொந்தங்கள் பெருக வேண்டும். எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் வண்ணமாய் பல வர்ணமாய், எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் பல வர்ணமாய் பல வர்ணமாய் மலர இறை ஆசீர் வேண்டுகின்றோம். இந்த நாளில் வாழ்த்துகின்றோம் உங்களை. எண்ணிய எண்ணமெல்லாம் வண்ணமாய் பல வர்ணமாய் மலர இறை ஆசீர் வேண்டி வாழ்த்துகின்றோம் உங்களை. பாமுக உறவுகளுடன் இளையோரின் கரம் பிடித்து அன்போடு வாழ்த்துகின்றோம். பாமுக உறவுகளுடன் இளையோரின் கரம் பிடித்து அன்போடு வாழ்த்துகின்றோம். வாழ்க வாழ்க, பல்லாண்டு காலம் நீங்கள் வாழ வேண்டும். இன்னும் பல காலம் உங்களோடு நாங்கள் என்றும் இணைந்திருக்க இந்த பாமுகம் நிறைவாக இன்னும் செழிப்புற வர உங்கள் துணைவி வாணி அம்மையாரோடும் மகள் ராகவியோடும் கூடிய விரைவில் அவருக்கு ராகவிக்கு நல்ல ஒரு வரனமைந்து அவவும் ஒரு குடும்ப பெண்மணியாக மாறி ஒரு நிறைவான சந்தோஷத்தை வழங்க வேண்டும். இந்த நாளில் நாங்கள் மனம் நிறைந்து இறைவனை வேண்டி வாழ்த்துகின்றோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் வாணிமோகன் அவர்களே. நான் பத்மினி கமலாந்தன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். பிறந்த நாளை கொண்டாடும் திரு நடாமோகன் அவர்களுக்கும் என் குடும்பம் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்து மற்றவர்களின் வாழ்த்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம் வாணி, ஜெயாக்காவின் மகள் வினோதினி தானே? வினோதினி அவர்களுக்கும் என்னுடைய இனிய பிறந்த நாள் நாட்களை நினைத்து கூறிக்கொண்டு
அவருக்கும் நிறைவான மகிழ்வான ஒரு வாழ்வை அளித்து அவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் நானும் வாழ்த்திக் கொள்கிறேன். இனிய பிறந்த நாள் வாழ்த்து வினோதினி அவர்களுக்கு. நன்றி. நானும் வாழ்த்துகிறேன் வினோதினி அவர்களின் பிறந்த நாள். ஜானடசன் அவர்கள் மகள் வினோதினி அவர்களுக்கு நானும் எனது குடும்பம் சார்பாக வாழ்த்தை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி, வணக்கம். 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 உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். புதிய கதையில் தடம் பதித்திருக்கும் திரு நடாமோகன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் நினைத்ததெல்லாம் நிறைவேறி வாழ்வில் பல்லாண்டு காலம் பெரும் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று இறையாசி வேண்டி வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்களுக்கு எல்லோருடைய வாழ்த்துக்களும் அருமையாக இருக்கிறது. எல்லோருக்கும் நன்றிகள் கூறிக்கொண்டு ஜியாண்டியின் மகளுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நானும் ஜியாக்காவின் மகளுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகிறேன். அம்மாவின் முகம் மலர்கிறது, மலர்களை போல. நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம். வணக்கம். நானும் சகோதரர் நடாமோகன் அவர்களுக்கு மன நிறைவான பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். தட்டி கழிக்காத மனம், தட்டி வளர்த்தெடுக்கும் குணம், தரம் பார்க்காத விதம், தர்மம் இவர் செயல்களின் விதம். தட்டி கழிக்காத மனம், தட்டி வளர்த்தெடுக்கும் குணம், தரம் பார்க்காத விதம், தர்மம் இவர் செயல்களின் விதம். நீண்ட காலமாக அவருடன் நாங்கள் பயணித்து இருக்கின்றோம். அந்த வகையில் அவருடைய இருக்கிற மிகவும் பிடித்த குணம் எனக்கு சாதி, மதம், அது நிறம், எந்த பிரிவு, எந்த பகுதி என்று பார்க்காத குணம். அவருடைய நாங்கள் கதைக்கும் பொழுது அதை தவறுதலாக சொன்னால் கூட ஏற்றி விழும். அதை வித்தியாசமான ஒரு பார்வையில எங்களை அப்படியே தட்டி கழித்து இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தருகின்ற அந்த பாங்கு ஒரு ஆசிரியராக பயணித்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஒரு ஆசிரியருக்கு மேல ஒரு ஆசிரியர் என்று சொன்னா கூட இப்படி இருக்கும். ஆனா அதை விட மேலாக எங்களை வளர்த்தெடுக்கின்ற அந்த விதம் மிகவும் பிடித்திருந்தது. அடுத்தது இந்த தரம் பார்ப்பதில்லை. இந்த நிகழ்ச்சியில மயக்க பிடிக்க தெரிய வேணுமா, எழுத தெரிய வேணுமா, பேச தெரிய வேணுமா, கதைக்க வேணுமா, விவாதம் செய்ய வேணுமா, அதெல்லாம் பயிற்சி எடுத்துட்டு தான் ஒரு இடத்துக்கு நாங்க வருவோம். ஆனா அப்படியெல்லாம் தேவையில்லை. வாங்க உங்களோட வந்து நீங்க இதுல கதைங்க, நான் தத்தெடுத்து நான் உங்களை வளர்த்தெடுக்கின்றேன் என்ற ஒரு குழுகம்பாக வளர்த்தெடுக்கின்ற விதம். அவருக்கு இந்த பிறந்த நாள் என்று சொல்லும் போது இந்த வாழ்த்துக்கள் அவருக்கு மட்டுமல்ல, அந்த குடும்பத்தில் இருக்கின்ற அந்த வாழ்க்கை துணைவியார் வாணிமோகன், அவர் ஒத்துழைப்பு இல்லாமல் இது செயல்படுத்த முடியாது. அந்த அவையும் சேர்ந்து இதை இணைந்து கரம் கொடுத்து வளர்க்கின்ற விதம். அவருடைய மகள் அவர் நீண்ட காலமாக ஆரோக்கியத்தை வாழ வேண்டும் என்று ஐவழி தொழுகையிலும் இறைவனை வேண்டி பெறுகின்றேன். நன்றி வாணி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஈஸ்வரண்ணா நேரமாக முயற்சி செய்கின்றீர்கள். வணக்கம். ஜியாக்காட மகளுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறேன். சரி, நன்றி, வணக்கம். ஈஸ்வரண்ணா வாங்க. வணக்கம் மாணியக்கா. வணக்கம் நேயர்களே, வணக்கம் உறவுகளே, எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இன்று தம்பி மோகனுக்கு நடாமோகனுக்கு ஒரு தினம், பிறந்த தினம். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வித்தியாசத்துடன் முன்னேறி கொண்டிருக்கும் இந்த ஆமுகத்தை அசைத்து கொண்டிருக்கும் அவருக்கு நினைப்பதெல்லாம் நிலைநிறுத்த வேண்டுமென்று வகுப்பறையை உலகளவு விரிவாக்கி, இந்த உலக வகுப்பறையாக்கி பிள்ளைகளையும் நேயர்களையும் முன்னேற்றகரமான பாதையை நோக்கி அடுத்த தலைமுறை என்ன, அடுத்தடுத்த தலைமுறையையும் நோக்கி இது முன்னேறும் என்பதில் அவரின் ஆக்கமும் ஊக்கமும் சாட்சி அளிக்கின்றது. எனவே இந்த நாளில் அவர் கூறியது போல நினைப்பதெல்லாம் நிலைநிறுத்த வேண்டும் என்று இந்த நாளில் வளமுடனும் நலமுடனும் மகிழ்வுடனும் வாழ வேண்டும் என்றும் வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி. அத்துடன் இந்த நாளில் அவரின் முயற்சியில் உருவாகிய முகங்காட்டும் வெப் டிவியை இந்த நாளில் ஆரம்பித்து வைத்தார். இந்த பாமுகத்தில்
வெப் டிவி பாமுகமாக அவரின் முயற்சியிலும் அவரின் மகிழ்ச்சியிலும் உருவாகிய முகங்காட்டும் இந்த பாமுகத்தின் அடித்தளமாயிருந்த அந்த வெப் டிவியை இன்றுதான் இந்த நாளில்தான் அதுபோல் உருவாகியது. எனவே அந்த வெப் டிவிக்கும் வளர்ச்சி அடைந்த இந்த பாமுகத்துக்கும் நன்றியும் இந்த பிறந்த நாள் வாழ்த்துடன் சேர்த்து இந்த அடியேன் இந்த நேயர் ஈஸ்வரன் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் மணியக்கா. வாங்க. முயற்சி செய்து இப்போ இருக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். பிறந்த நாளை கொண்டாடுகிற எங்கள் இயக்குனர் நடாமோகன் அவர்களுக்கு எங்கள் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவரது எண்ணங்கள் அவரை என்றென்றும் நலமுடன் வாழ வைக்கும் என்றது எனது கருத்து. அவர் செய்யும் செயல்கள் அவரை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என்றது என்னுடைய கருத்து. அந்த எண்ணத்தோடு பயணிக்கின்ற அவருக்கு எங்களால் என்ற நாங்கள் ஒத்துழைப்பினை கொடுத்து வாழ வேண்டும் என்று அவரோடு சேர்த்து வாழ்த்துகிறோம். வாழ்க நீடுதி. நன்றி வணிகா. மிக்க நன்றி, வணக்கம். நன்றி சந்தியாவிலே, நன்றி, வணக்கம். ஜீவா அவர்கள் வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும். இன்று பிறந்த நாளை கொண்டாடும் பாமுக அதிபர் நடாமோகன் அண்ணாவுக்கு எனது மனமார்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது வாழ்த்து நேரம். என்று வாழ்த்தப்பட்டவரான உறவு நடாமோகன் அவர்களுக்கான வாழ்த்து நேரம். மிக சிறப்போடு மிக அழகான வரிகளை இணைத்து வரிகளாக இணைத்த வார்த்தைகளாக இணைத்த எல்லோருக்குமே எங்களது நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறியபடி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் ஒரு நிமிடம் உங்களையும் இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன். கனிந்த நாவல் கனியின் வர்ணத்தில் நாவல் கனியின் வர்ணத்தில் எங்களுடைய மனதை கலந்த அந்த பழம், நாவல் பழம் மட்டும் நினைக்கும் போதே ஒரு சுவையான பழம் தான் அது. இப்ப உங்கள நாங்க பாக்குறோம். நாவல் கனி, நீங்களும் வாழ்க வளர்க பல்லாண்டு. நன்றி, நன்றி. நான் கேட்டேன், யாருக்கு பிறந்த நாள தெரியலையா? கல்யாணத்துல யாருக்கு பிறந்த நாள்? எனக்கு ஒவ்வொரு நாளும் பிறந்த நாள் தானே. எப்பவும் புது சட்டையா சட்டம் சந்தோஷமா இருப்பேன். எங்கள் குடும்பத்தின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வினோதினியா, நன்றி, நன்றி, வணக்கம். நடாமோகன் பிறந்த நாள் வேறு வந்தா நல்லா இருக்குமே. வந்திருக்கிறாரு, பார்க்கலையோ? ராஜினி இப்ப கேட்டது விளங்கி இல்லையா? வணக்கம். அவர் என்னன்னா, யார் இப்ப கலையத்துல ராஜி பிறந்த நாள் வாழ்த்து சொல்லக்கூடாதுன்றது ஒரு எழுதப்படாத விதி. ராஜினி அவர்கள் கேட்க வாணிக்கு விளங்கி இல்லை. கலையத்துல யாருக்கு பிறந்த நாள் என்று கேட்டார். உண்மை, இந்த பவுல் வேலை செய்தவர்களுக்கு என்னுடைய வன்மையான கண்டிப்பு. உண்மையில இல்லை. இன்றுதான் கடற்காலத்துக்கு கூட இன்றைக்கு தான் கேட்டேன் நான் நேரடியாக. மற்றபடி மறுபடியும் தான் கேட்டேன். நேரடியாக வர முடியாதுன்னா கொஞ்சத்துல வேலைக்கு வலிக்கிறோனும் என்ன, நான் ஆயத்தமாக இல்லை. காலை எனக்கு விடியவில்லை, அதை மன்னித்து வந்து இருந்தாலும் நன்றி. ஒரு சின்ன விண்ணப்பம், இந்த வாட்ஸ்அப் குழுமத்துல தனிப்பட்ட வாழ்க்கை யாருக்கும் எழுதாதீங்க. சிவபெருமானுக்கு எல்லா கோயிலுக்கு போக தயவு செய்து எழுத வேண்டாம், அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அந்த ஒரு நேரில் நிகழ்ச்சி என்னுடைய மறந்துட்டு கேட்பேன். நேரலை நடத்தி அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கும்போது அந்த உறவு இங்க கேட்டுட்டு அங்க எழுதுகிறார்கள். சில பேர் இப்ப தனிப்பட்ட முறையில வாட்ஸ்அப்ல வருது வாழ்த்து. இதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு நகர்ற மாதிரி இருந்தா நான் உங்களை எல்லாரையும் பற்றி நானும் காட்டுறதா அமையும். அப்படி செய்ய வேண்டாம். இந்த நேரத்துல வர முடியாமல் அடுத்த வருஷம் உயிரோடு இருந்தாலும் எல்லாரும் வாழ்த்தலாம் தானே. செய்யாதீங்க. மற்றும்படி இணைந்து வாழ்த்தியவர்களுக்கு நன்றி. ஆனால் கலையத்துக்கு நேரடியாக பிரசன்னம் எடுக்காட்டி வாழ்த்தக்கூடாது. இனிமேலாவது அதை கடைபிடிக்கணும். அது நடாமோகனுக்கும் பொருந்தும் என்பதை அன்போடு சொல்லிக் கொள்கிறேன். வினோதினி அல்ல, வினோலினி தான் அவருடைய பேர்.
அதனால அவரும் தான் கலையத்துக்கு வரையிலேன்னா வாழ்த்தக்கூடாது, இனிமேலும் அது நடக்கக்கூடாது. இப்போ உதாரணமா இன்னும் ஒருக்கா நாளைக்கு நடாமனுக்கு பிறந்ததுன்னா அவர் கலையத்துக்கு வந்து மதிப்பு தர இந்த வாழ்த்தை வாங்க இல்லையென்று ஒன்றும் செய்யலாம். ஒரு 1000 பவுண்ட்ஸ் அனுப்பிட்டு ஸ்பான்சர் பண்ணுங்க, நாங்கள் இத்தியாவில கடற்கரையில் நிற்கிறோம்னு சொல்லி அறிவித்தல் தந்தா அது செய்யலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் இந்த காட்டிலே நடத்துவதற்கு உதவிக்கிறார் தான் நான் கேட்டுக்கொள்றேன். மற்றபடி வாழ்த்தின உறவுகள் வாழ்த்து என்று நான் ஒவ்வொரு நாளும் பிறந்த நாள் கொண்டாடுறாள். ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கும் போது அப்படியே பார்த்தேன் எனக்கு பர்த்டே எனக்கு நானே மகிழ்ச்சி சொல்றதும். குறிப்பாக இதுல ஒருவர் மட்டும்தான் ஞாயிற்றுக்கிழமை இந்த கிழமை சொல்லி ஒருவர் வந்து இல்லை இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி நிகழ்ச்சி தொடங்குற பழக்கம் இருக்குது. அதையும் கைப்பிடிக்கலாம். நிறைவாக நான் கேட்டுக்கொள்வது என்றால் ஒருவர் சொன்னார், எனக்கு அவர் யாருன்னு தெரியும், நீங்களும் கேட்டீங்க, செயல்கள் தான் அடையாளம். நாங்கள் சும்மா இருந்துட்டு இந்த பூமிக்கு பாரமா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்கள் இருக்க வேண்டும். அது தனிநபராக, குடும்பமாக, எங்களை சுற்றி இருப்பவர்கள், சமூகமாக ஏதோ ஒரு செயலை நாங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது இந்த காலம் முடியும் வரை அந்த செயல்கள் தான் எங்களை அடையாளப்படுத்தி எங்களை உயர்த்தி நிற்கும், எப்போதும் பிறந்ததுக்கு வாழ்வு தரும். இதை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்று அன்பாக நான் கேட்டுக்கொள்ளும். இந்த நாள்ல இல்லை, ஒவ்வொரு நாளும் இதுதான் நான் சும்மா இருந்து கொண்டு தலையில் காரணங்களை கழிக்காமல் தொடர்ச்சியாக வாழ்வில் இணைய வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் பிறந்த நாளை கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறவர்கள் இதையே நினைக்க கூடாது என்று கேட்டுக்கொள்வதின் நண்பாக. மற்றபடி எல்லோருக்கும் நன்றி. காட்டில் பவுளை தொடக்கி வைத்த வாணிமோகனர்களுக்கும் கண்டிப்புடன் நன்றி. கலையத்துக்குள் வராம ஸ்பான்சரும் பண்ணாம ஒருவருடைய வாழ்க்கை எடுக்க முடியாது. சரி செல்வியா வணக்கம் வாங்குவோம். இல்ல இல்ல வணக்கம் அனைவருக்கும் ஒருவரே வார்த்தை அது ஏனென்றா அது பிறகு சங்கடமா இந்த மகிழ்ச்சிகரமான இனிய பிறந்த தின வாழ்த்துக்கள் அதிபர் அவர்களே. இது அடுத்த பவுல இருக்குது. நான் காட்சி ஒன்று கேட்கல, நீங்க குழம்பிட்டீங்க, அதை வச்சுட்டு உங்களை கண்டேன். இருந்தாலும் சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. வெயிலுக்கு அனுப்புவீங்க, தொப்பி போட இல்லையா? கேட்குது இல்லையா? அது கேட்காமே கரெக்ட் நினைக்கிறேன். ஒரு இயற்போன மாட்டலாமே. நான் மூளைக்கு பிழையாக சொல்றதுக்கு இல்லை, எதிர்காலத்திலும் அதை நாங்கள் நடத்துறதே கஷ்டமா இருக்கும். அதனாலதான் என்னில் இருந்து மீண்டும் ஒரு முறையாய் அதை சொல்லிக்கிறேன். ஒன்றில் ஸ்பான்சர் பண்ணுங்க, ஒரு சின்ன உதவியை குடும்ப காட்டின் வளர்ச்சிக்கு, அல்லது நீங்க காட்டில வந்து இருந்து உறவுகளோட உறவாக இருந்து மகிழ்ச்சியோட பிள்ளைகளா இருந்தாலும் அது 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 சரியாக இருக்கும். திடீரென்று நான் இன்றைக்கு இந்த பிறப்பிள்ளை இந்த பிறந்த நாள் நான் வந்து சிரிச்சு கேட்கிறது பிள்ளை இருந்தோம். அதனால உங்களை ஒரு தடவை முகங்களை வைக்க நான் விரும்பவில்லை. அவர் சாட்டோட சாட்டாக ஒன்றை கொண்டு போக வேண்டும். இந்த ஆண்டு கட்டாயமாக பெஸ்டோடியோவினுடைய பல சாதனைகள் நாங்கள் இப்போதான் பிறந்திருக்கிறோம். புதிதாக நிறைய சாதிக்க வேண்டியிருக்குது. அடிப்படையில் நான் கண்ட கனவில் 5% கூட இந்த 7ஆம் மாதம் தொடங்கிவிட்டது நடைமுறைப்படுத்த முடியவில்லை. அப்படி ஏற்கத்தோடு இருக்கிற போது எல்லோருடைய ஒத்துழைப்பு, எல்லாரும் நல்லவர்கள், செயலில் பலவீனமானவர்கள். ஆகவே செயலிலும் நீங்கள் பலமாக அமைய வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கோபமா இருந்தா இப்பவே திட்டிருந்தோம், இது பிள்ளை, நம்மளோட வாய் பிள்ளை, கதை பிள்ளை என்று இப்பவே திட்டிருந்தோம். கோபம் அதுபடி பிறந்த தினம் எனக்கு ஒவ்வொரு நாளும் தான் அதே சந்தோஷம். ஒவ்வொரு நாளுமே வாழ்த்துக்களை பொதுவாக பேர் சொல்லாமலே சொல்லிக் கொள்ளலாம். நன்றி. செல்வியர்களை கேட்குதா? இப்ப இல்ல இவ்வளவு கேட்கல, ஏன்னா சுத்தி கொண்டு பார்த்தா ஒண்ணும் விளங்க இல்ல. இல்ல சுத்த இல்லவே அழகா வருது. நீங்கள் அதை கேட்காம ஒரு இயற்போன மாட்டலாமே என்று சொன்னீங்க. அதுவும் கேட்க நீங்க பேசணும் அப்படி என்ன. நன்றி. வணக்கம் செல்வியக்கா. வணக்கம் 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 வாங்கோ. வணக்கம் வாணி. மகிழ்ச்சிகரமான இனிய பிறந்த தின வாழ்த்துக்களை எமது குடும்பத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. என்றும் இளமையாக எல்லாம் வல்ல இறைவன் துணை புரிவாராக. நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழுங்காலம் வரை மகிழ்ச்சிகரமாக இருக்க வாழ்த்துகிறேன். நன்றி. வணக்கம்.
நன்றி நன்றி. நன்றி கேக் எல்லாம் பட்டியாச்சோ இந்தானோ? ஓ எல்லாம் பட்டியாச்சு. புல்லு வட்டல அது பட்டியாச்சு. கேக் எல்லாம் பட்டியாச்சு. இன்னும் புல்லு வட்டுறதா மேல புல்லு வெட்டுறான். கேக்கு சாப்பிட்டாச்சு. இன்னும் தான் அதையும் சாப்பிடுவோம். கேக்கு வெட்டுறது கத்தி இல்லையா? நான் அந்த அருவாள் எடுத்து வச்சுக்கிறேன். நான் கோடாரி இலை வெட்டிட்டேன். கொத்தி போட்டீங்க? கொத்தியாச்சு. வெட்டெல்லாம் கொத்தியாச்சு. நன்றி நன்றி அக்கா. நன்றி நன்றி நன்றி. மணியக்கா ஃபர்ஸ்டுடியோ.நெட்டில் ரஜினி ஏண்டன் அவர்கள் வாழ்த்துக்கள் இணைத்திருக்கிறார். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய அகவை நாளில் பிறந்த நாளை காணும் அதிபருக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு வளமோடு வாழ்க என்று இருந்தால் சரி. ஆனால் மற்றும்படி இன்னும் சிலர் இங்க வாழ்த்து நேரம் ஆரம்பிக்கும் போது வாட்ஸ்அப்புக்கு தண்ணி வருது, அழைப்பும் வருது. அதைத்தான் நான் சொன்னேன். அது அழகல்ல. நாங்கள் ஒரு திறந்த வழி அரங்குல தான் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆனாலும் மனதில் நினைப்பவர்களுக்கு நன்றி. இது ஒரு நாளைக்கு மறந்துடும், அப்புறம் இன்னொரு நாள் நினைப்போம். அதே இந்த காற்றின் தடத்தை வெளியே கொண்டு போவதற்கு எல்லாரும் வேலை செய்ய வேணும். வாழ்த்துக்கள் மட்டுமல்ல, என்றால் நாங்கள் திருப்பியும் உள்ளபடி சொல்றேன்னா, நாங்கள் ஒரு சின்ன கூட்டுக்குள்ளேயே தொடர்ந்து வருஷக்கணக்காக தொடர்கிறோம் இந்த இந்த கட்டத்தில். அதுக்கான உந்து விசைகளாக நாங்கள் மாற வேண்டும். குறைஞ்சது ஒவ்வொருத்தரும் ஒருவரையாவது அறிமுகம் செய்வதற்கு உள்ளே கொண்டு வாங்குவோம். 2 பேருக்காவது ஒவ்வொரு நாளும் இதை அறிமுகம் செய்யுங்க. இந்த கார்டுகள் எல்லாமே காசு கொடுத்து போஸ்டர்கள் செய்யறோம். அதை யாருக்கு நீங்க பகிர்ந்து கொள்றதாகவும் இல்லை. இதெல்லாம் வேணும். இன்றைய நாள்லேன்னு சொல்லி முடக்குழப்பறேன் என்று சொல்லாங்க. இன்றைக்கு தான் எனக்கு நல்ல சந்தோஷம் இதை சாட்டோட சாட்டா சொல்லி கொள்றதுக்கு. அப்ப திருப்பியும் நீங்கள் பலர் பல மணி நேரங்கள் ஈடுபடுறீங்கள். ஆனா நாங்கள் ஒரு சின்ன சட்டிக்குள்ளதான் ஓடுறோம் என்றதை மறந்து. உண்மையில நிறைய சாதனைகள், நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய தொகுப்பாளர்கள் முழு நேரமாக கிட்டத்தட்ட இதை நடத்தி கொண்டிருக்கிற போதும் நாம் போகவில்லை. பார்த்தீங்களா வெளியில கணக்கு. அதே செயல்கள் முக்கியம் எங்களுக்கு என்று அன்பாக கேட்டு நன்றியோடு விடைபெறுகிறேன். நான் இந்த பாணி சடக்கணி பாடிட்டார். எல்லாரும் நிறைவுக்கு வர போகிறோம் நினைவம் வந்துட்டு இணைந்து யோசித்து கொண்டு கேட்கலாம். அதுக்குத்தான் சற்று கிண்டி வந்தேன். நேரமும் எடுக்கப்பட்டு விட்டது. ஜாம் வந்து சமாளிங்கோ அன்னைக்கணும். சமாளிப்பதெல்லாம் வேண்டுங்க. இதர நிகழ்ச்சிகளும் வெற்றிகளை எல்லாருக்கும் வெந்நீர்களுக்கும் உணர்வுகளுக்கும் தொகுப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து இதை சிறப்போடு இயக்கி வந்திருக்கும் மாநிலங்களுக்கும் எங்களுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. வணக்கம். நன்றி எல்லோருக்கும் வணக்கம். நான் அதை பரிசாக ஏற்றுக்கிறேன். சில பேர் இன்னும் சிரிச்சவனத்தோடு வாழ்த்துக்களை குறிவிடும். நன்றி தர்ஜினி. நன்றி நன்றி. வணக்கம். வாணி. ஓ வாணி. ஓ அதிபருக்கு வேர்த்தி. ஆனா நீங்கள் தானே கலக்குறீங்க. நான் ஒவ்வொன்றும் தானே கலக்குறது. அது 2 மட்டும். அவருக்கு போயிட்டேன்னா நான் வேட்டி கட்டலாமா? எந்த உடுப்பை நான் போடலாம். அதுதான் பார்க்க தெரியுது. நாவ கலர்ல எங்க பனி வேட்டி வாங்குறேன். இது எல்லா கலர்லயும் இருக்கு. இருக்குதா? எல்லாத்துலயும் உந்த பக்கத்தால காத்தடிச்சிருக்கு. காத்துட்டா இது அடிக்குது. நீங்க போன காலத்துல இருந்து போன காலத்துல இருந்து கலைக்கிறார். வாணி சின்ன சொன்னா நான் நினைஞ்சா ஓடிடுவேன். முடிஞ்சுதா? அதெல்லாம் முடிஞ்சு நாளைக்கு தான் இருக்கு. வாங்க. சொடுகாட்டி தான் நவைக்கு நிற்க வராது. சரி, எல்லோருக்குமே நன்றி நன்றி. வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது வாழ்த்து நேரம். எல்லோரா உறவுகளுக்கும் மிக்க நன்றி. வணக்கம். அடுத்து என்ன